ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் நடந்த விஷயங்களை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ், பிட்ஸ் அண்ட் பீசஸாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து சண்டே ஒரு எபிசோட் போட்டிருக்காங்க. இன்னொரு எபிசோட் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நல்ல பிக் பாஸ் அல்டிமேட் கண்டிப்பாக வரப்போகுதுங்க. இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அலப்பறையில் ஏன்னா இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா இதுக்கான டிஆர்பிலாம் கம்மியாயிடும் அப்படிங்கிறனால அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் பெருசாக வரல. மோஸ்ட்லி பிப்ரவரி எண்டில் பிக் பாஸ் அல்டிமேட்கான ப்ரோமோவை மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஆர்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லோரும் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த அல்டிமேட் பற்றி வரக்கூடிய விஷயங்கள்லாம். ஸோ அப்படி ஹைப் கொடுத்த பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ஒரு லுக் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜாக் வந்ததுனால தான் போயிருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா பிக் பாஸ் ஃபினாலேவே வந்து அப்படி தான் போச்சு. என் பிக் பாஸ் ஃபினாலே ரொம்ப நல்லா டிஆர்பி போனதுக்கான காரணமே ஜாக்கோட என்ட்ரி தான்னா நீங்கள் பிக் பாஸ் கொண்டாட்டமோ அப்படி தான். ஸோ அதுக்காகவே ஜாக்குக்கான ரெக்கக்னேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குயின் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்குக்கான அந்த கிரீடம் கொடுத்து பண்ணாங்க. பட் ஆனால் கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தாங்களே தவிர நிஜமாகவே அவங்க அதுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி கொடுத்தாங்களான்னு கேட்டால் அது கண்டிப்பாக டவுட்டு தான். விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹைப் கொடுத்தவங்க. அது விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்னு நான் சொல்லும்போது சீனியர் ப்ராடக்ட்ஸ் ஆப்வியஸாக இவங்க தீபக் ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து விஷால் ஆகட்டும், சுனிதா ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ரெக்கக்னேஷன் கொடுத்தவங்களுக்கு ஜாக்லினுக்கும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஜாக்லினுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற இடத்துல கொடுத்தாங்க. நம்ம அதை பற்றி அப்புறம் டீட்டெயிலாக பேசலாம். சரி, ஓகே. இந்த வாரம் அந்த எபிசோடில் அந்த சண்டே எபிசோடில் என்ன நடந்ததுன்னா 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து டேக் தட் சாங் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் தமிழ் பேச்சு என் மூச்சு முத்துக்கான ஹைப் கொடுத்துருக்காங்க. டைட்டில் வின்னர் அவருக்கான வந்து அந்த கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் அதெல்லாம் போட்டு அவருக்கான அந்த ஹைப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிக்சட் சாங்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க. சமுத்திரகனி வீடியோ காலில் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்குக்கு வந்து அந்த அந்த குயின் அப்படிங்கிற அந்த ரெக்கக்னேஷன் கொடுத்தது. ஸோ ஜாக்கு கொடுத்தது பெருசாக அது கொடுக்கணும்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம டீட்டெயிலாக இது 1 by 1 பார்ப்போம். எல்லாத்தையும் இதே வீடியோவில் ஷேர் பண்ண முடியுமான்னு தெரில. நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி போடுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, இது உண்மை தானே அப்படிங்கிற இடத்துல இருக்கிற விஷயமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கான்ட்ரவர்சியாக இருந்த விஷயத்த அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணாங்க பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஒரு கலாயாக ஒரு சாங் போட்டு ஒரு ஃபன்னா அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேசலாம். அப்படின்னா அதுக்குள்ளே நான் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருக்க டாபிக் பார்த்திங்கன்னா டேக் தட் சாங் அப்படிங்கிறது தான். அதுலேயும் சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி முத்து வந்து வாயில் வடை சுடுவாரா அப்படிங்கிறத நம்ம சீசன் ஃபுல்லாக பார்த்தோம். அதுதான் உண்மையும் கூட. அதை கண்டிப்பாக வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் எடுத்து வைக்க பிக் பாஸ் டீம் வந்து மிஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சா அது டிஆர்பி எப்படி போகும், இல்லை உள்ளே இருக்க உண்மைலாம் கொஞ்சம் வெளில வரும். இவ்வளோ நாள் உள்ளே இருக்க உண்மை வெளில வந்துச்சு அப்படின்னா அது அவங்க கேமை பாதிக்கும், இல்லைனா அது வந்து இன்டர்வியூவில் சொன்னால் அவங்கள பர்சனலாக வந்து அது எதோ அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது இப்படி ஒரு ஷோவில் எடுத்து வச்சுட்டா உண்மைலாம் வெளில வந்துடும், மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிடலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு பாட்டை போட்டு அதை சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அது வந்து அந்த ஒரு சாங் போட்டுட்டு இந்த சாங் யாருக்கு டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் ஒரு சைடு, அது ஐ மீன் கண்டஸ்டன்ஸ் ஒரு சைடு உட்கார வச்சுட்டு பிரியங்காவும் டிஜே பிளாக் அப்படிங்கிறவரும் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சாங் ஒவ்வொருத்தருக்கு போடுறாங்க. மற்ற சாங் பற்றி நம்ம விட்டுருவோம். ஃபஸ்ட்டு முத்துது மட்டும் எடுப்போம். ஏன்னா அது கண்டிப்பாக நம்ம டைட்டில் வின்னர் பற்றி பேசாமல் எப்படி, அதனால் பேசலாம். வந்து பார்த்திங்கன்னா வந்து வாயாலே வடை சுடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் போடுறாங்க. அப்படி ஒரு சாங் இருக்கான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் அது எங்கேருந்தோ கண்டுபிடிச்சி இதுக்குன்னே போட்ட மாதிரி தான் இருந்தது. அப்போ அப்படின்னு பார்த்தா எல்லாரும் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் தீபக்கும் அதை தான் சொல்கிறாரு. அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு இவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு பண்ணல அப்படிங்கிறத விட அவர் வாயை வச்சு தான் வின் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது அப்பட்டமா ஒத்துக்க முடியல, ஷோவில் ஒத்துக்க முடியல, இல்லை இன்டர்வியூஸில் சொன்னால் தப்பாக போயிடும் அப்படின்னும் போது இங்கே ஒரு சான்ஸ் கிடச்சோடனே எல்லாரும் அந்த உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க. அப்போ வந்து வாழைப்பழம் மாதிரி பேசுவான் அப்படிங்கிற மாதிரி ட்ரால்லாம் கூட போயிட்டுருக்கு. அதுதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து யாரெல்லாம் எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பவித்ரா வந்து சூப்பராக ஒன்று சொல்கிறாங்க. அவர் வடை மட்டும் சுட மாட்டார், கோழி குழம்பே வைப்பார் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க. அப்போன்னு வந்து பவித்ரா ஃபயரில் இருக்கீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா சொல்கிறாங்க. ஃபயர் இப்படிலாம் நாங்கள் பவித்ரா பார்த்ததே இல்லையே அப்படின்னு. பாருங்கள், வடை சுடுறதே கஷ்டம். வாயில் வடை நம்ம சொல்லுவோம், வாயில் மட்டும் வடை சொல்லுவாங்க, ஒன்றும் இருக்காது உள்ள அப்படின்னு. வடை சுடுறது இல்லாமல் கோழி குழம்பே வைப்பார்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கான டஃப்பை இவங்களால யாரும் கொடுக்க முடியல அப்படிங்கிறத அவர் சுட்டதோ உண்மைதான், இவங்க ஒத்துக்கிட்டதோ உண்மைதான், ஒரு டைட்டில் வின்னர் ஆனதோ உண்மைதான். ஆனால் அதுக்கான டஃப்பை வந்து யாருமே கொடுக்க முடியல அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மைதான். அதுதான் அங்கே விஷயம்.
அப்போ வந்து அவர் அப்படி பண்றாருன்னு தெரிஞ்சு, "நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? ரிவர்ஸ் நீங்க விளையாட வேண்டியது தானே" அப்படின்னு கேட்டா, "அது அது எங்களால முடிஞ்சா நாங்க எதுக்கு புலம்புறோம்?" அப்படிங்கிற மாரி தான் எல்லாரோட மைண்ட் வைஸும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, நான் எதுக்கு அத சொல்றேன் அப்படின்னா, நம்மலாம் இப்ப பிக் பாஸ் ஒரு சவுண்ட் குடுத்தாரு, ஒண்ணு பேசுறாரு அப்படின்னு சொன்னா பயப்படுவோம். ஒரு பதட்டமாயிருவோம். ஆனா பிக் பாஸ்க்கே அதுக்கு பிக் பாஸே சமாளிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்து. முத்து வந்து என்ன வேணா அவரோட பேச்சுல வந்து சமாளிச்சுருவாரு. எந்த மாரி சூழ்நிலையும் சமாளிச்சுருவாரு. பிக் பாஸே கூட சமாளிச்சுருவாரு. அப்படிங்கிற மாரி பிக் பாஸையும் சமாளிப்பாரு. லைஃப்லயுமே அவர் பேச்ச வச்சு என்ன வேணா சமாளிப்பாரு அப்படின்னு ஆனா லைஃப்ல எல்லா இடத்துலயும் வாய வச்சே சமாளிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஓகே ஃபைன். அந்த கேம பொறுத்தவரைக்கும் அதுதான் உண்மை அப்படிங்கிற இடத்துல ஜாக் வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சியாவும் அத சொல்லல. ஆனா ஜென்யூனா இருக்கிற உண்மைய பிக் பாஸையே சமாளிப்பான் அப்படின்னு சொல்ற இடத்துல, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கே டஃப் குடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். 2, 3 டாஸ்க் அந்த ஃபேக்டரி டாஸ்க் ஆகட்டும், கேப்டன்சிக்கு பவித்ராக்கு விட்டு குடுத்த டாஸ்க் ஆகட்டும், அப்புறம் அந்த ட்ரம் டாஸ்க் ஆகட்டும், அங்கெல்லாம் பிக் பாஸே வந்து அ முத்துவ கேள்வி கேட்கல அப்டின்னா, அங்க யாருமே முத்துவ கேள்வி கேட்டிருக்க முடியாது. அப்படியே கேள்வி கேட்டாலும் இவரு வாய வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பாரு அப்டின்னா, அந்த இடத்துல பிக் பாஸே உள்ள வந்து முத்து கூட கேம் ஆடுனது தான் எதார்த்தமான உண்மைன்னா, முத்துவுக்கு டஃப் குடுத்தது பிக் பாஸ் தானே தவிர வீட்டுக்குள்ள யாருமே இல்ல அப்டின்னும்போது, அவரோட கேம அ யாரையுமே டஃப் குடுக்க விடாத இடத்துல ஆடுனது அவரோட ஸ்ட்ராட்டஜின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா, அதுக்கான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பிளேயர் அங்க இல்ல அப்டிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. இல்ல இருந்தாலுமே அத வெளிப்படுத்த அவங்கவங்க தயாரா இல்ல. எங்க நெகட்டிவா போயிடுமோ, ஏன் தீபக்கும் அப்படிதான் எடுத்துக்கலாம். நெகட்டிவா போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல அவங்கவங்க தயங்கி நின்னதையும் ரஞ்சித்துமே செம டஃப் குடுத்துருக்கலாம். அவருக்குமே அது நல்லா தெரியும். அப்படிங்கும்போது விஷாலுமே குடுத்துருக்கலாம் அப்படின்னும்போது, எங்க நெகட்டிவா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவங்கலாம் தள்ளி நின்னுட்டாங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா ஆடுன லேடி அ அ கேர்ல்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து நாமினேட் பண்ணி வெளில அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ அதுதான். பிக் பாஸ்க்கே டஃப் குடுத்தாரு அப்படின்னு சொல்றத விட, பிக் பாஸ் தான் இவருக்கு டஃப் குடுத்தாரு. கண்டஸ்டன்ட்ஸ் யாரும் டஃப் குடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஜென்யூனா அது ஜாக்லின் சொன்னாங்க. சௌந்தர்யா செம்ம சூப்பரா சொன்னாங்க. இந்த வடை சுட்டு சுட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா, மண்டைக்குள்ள எல்லார் மண்டைக்குள்ளேயும் ஓட்டையே விழுந்துருச்சு. அதனால யாராலயும் யோசிக்கவே முடியல அப்படின்னு வேற லெவல் கலாய்ச்சாங்க. அதுதான் உண்மை. இத ஒரு இடத்துல அன்ஷிதா கூட ஏதோ ஒரு டெவில் டாஸ்க்ல இதுல சொல்லும்போது, முத்து எப்படிப்பட்ட டெவில்னா அவங்கவங்க மண்டைக்குள்ள போய் உட்காந்து கொடையறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அதான். அதாவது அவங்க மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு இவர் புரியறது இல்லாம, இவர் மண்டைக்குள்ள இருக்கிறத மத்தவங்க மண்டையில ஃபீட் பண்ணாரு. அத எப்படி ஃபீட் பண்ணாருன்னா, பேச்சு மூலமா ஃபீட் பண்ணாரு. அழகாவும் ஃபீட் பண்ணாரு, அறிவாவும் ஃபீட் பண்ணாரு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஸோ இது ஒண்ணு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ராணவ் சொன்னாரு. ராணவ் என்ன சொன்னாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டிஜே பிளாக் அப்படின்னு ஒரு அவர் பேர் இருக்கு இல்லைங்களா? அந்த ஹோஸ்ட் அத சொல்லும்போது, அந்த ஆங்கருக்கு சொல்றாரு அந்த டிஜே பிளாக்ன்றதையும் பேசி பேசி டிஜே ஒயிட்ன்னு மாத்திருவான் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ட்ரால் பண்றாங்கன்னா, முத்து மேல இவ்ளோ வன்மமா? அப்படிங்கிற மாரிலாம் முத்து ஃபேன்ஸ் ட்ரால் பண்ணாலுமே, நான் அத அப்படியே ரிவர்ஸ்ல கேட்கிறேன். சௌந்தர்யாவையும் முத்து கலாய்க்க தான் செஞ்சாரு. அவர் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற பட்சத்துல, இவங்க வந்து ரன்னர் அப்படிங்கிற பட்சத்துல, ஏதோ ஒரு இடத்துல வந்து என்னமோ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, முத்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல சொன்னாரு அவரு. என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அ ஆ "எரிமலை எப்படி பொறுக்கும்" அப்படிங்கிற பாட்டு போட்டு பண்ணும்போது, இந்த இடத்துல வந்து எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற பாட்டு போட்டு எல்லாரும் யார் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ரஞ்சித் வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் மோஸ்ட்லி ரஞ்சித் தான். அதாவது அவர் ரொம்ப வந்து பொறுமையா இருப்பாரு. அன்பு வச்சு தான் விளையாடினாரு. ரொம்ப பொறுமையா இருப்பாரு. அப்படிலாம் சொல்ற இடத்துல, சௌந்தர்யா வந்து மஞ்சரி சொன்னாங்க போல. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அந்த எரிமலை போருக்கும் கூட அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் தமிழ்ல அழகா சொல்ல தெரியல. அவங்க மாத்தி சொன்னாங்க. எப்பயும் போல அவங்க ஆஸ் யூசுவல் தமிழ் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? பொறக்கும் அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அப்போ வந்து பிரியங்கா வந்து அது கரெக்ட் பண்ணா, அது பொறக்கும் இல்லம்மா, அது பொறுக்கும் அப்படின்னு. அப்பயே மஞ்சரி சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு அவங்கள யாராச்சும் டீஸ் பண்ணிட்டா, அவங்கள யாராச்சும் கார்னர் பண்ணிட்டா, அவங்க செம்மையா கோவம் வந்துரும் அவங்களுக்கு. அவ்ளோ கோவப்படுவாங்க அப்படிங்கிறத ஏதோ ஒண்ணு மீன் பண்றாங்க. அப்பயுமே தீபக் நடுவுல எழுந்து போய் தீபக்கும், முத்துவும் சௌந்தர்யாவ கார்னர் பண்றது மட்டும் விடவே இல்லங்க. இவங்க அண்ணன் தம்பியா இருக்கலாம். கேம் முடிஞ்சு போயிடுச்சு. ஃபன்னா தான் விளையாடுறாங்க. ஒண்ணு நியூட்ரல் ஒப்பீனியனா சொல்லுங்க, இல்ல காமன் ஒப்பீனியனா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கான வன்மத்த மட்டும் சௌந்தர்யா மேல ஏன் கொட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தோணும்போது, இதுல முத்து சொன்னா சௌந்தர்யா முத்துவ சொன்னா மட்டும் முத்து ஃபேன்ஸ்க்கு கோவம் வந்துருது. இல்ல யார் முத்துவ சொன்னாலும் முத்து ஃபேன்ஸ்க்கு கோவம் வந்துருது. அப்போ சௌந்தர்யாவ சொன்னாலும், இல்ல ராணவ சொன்னாலும் அவங்கவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கும்னா, அது பிஆர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆர்கானிக்கா அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் ஃபேன்ஸாவது அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் வரும் இல்லைங்களா? ஸோ நீங்க அவங்கள கலாய்ச்சீங்கன்னா, அவங்க திருப்பி கலாய்க்க தான் செய்வாங்க. ஆனா நீங்க மட்டும் செய்யலாம், அவங்க மட்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்தில நியாயம்னு தெரியல. அப்போ வந்து
ராணவியும் சரி, சௌந்தர்யாவையும் சரி, முத்துவோ, தீபக்கோ ரொம்பவே கலாய்ச்சிட்டே தான் இருந்தாங்க. அது அந்த இடத்துல ஃபன்னாவே எடுத்துக்கிட்டாலும், ஆனா அதே வந்து இவங்க விஷால் கிட்ட பண்ணாங்களான்னு கேட்டா, விஷால் கிட்ட பண்ணல. ஸோ ஈஸி டார்கெட்டா இருக்க சௌந்தர்யாவும், ராணவியும் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னும்போது, இப்போ அது சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கோ, ராணவோட ஃபேன்ஸ்க்கோ ஹர்ட் ஆகும்ன்றது உண்மைனா, அப்போ நீங்க நீங்க ஒண்ணு குடுத்தா அது ஒண்ணு திருப்பி தான் வரும் அப்படின்னா, அதையே அக்செப்ட் பண்ண மாட்றீங்க. நீங்க குடுப்பீங்க. ஆனா அத நாங்க திருப்பி எங்கள நீங்க அடிச்சீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டோம்னா எப்படின்னு தெரியல. ட்ரால்லலாம் போட்டு கிழிக்கிறாங்க. இவ்ளோ வன்மமா முத்து மேல அப்படின்னு வன்மம்லாம் கிடையாது. அவங்கவங்களுக்கு மனசுல இருந்தது சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது சொல்லிட்டாங்க. அது வன்மமாவும் இருக்கலாம், கலாயாவும் இருக்கலாம், இன்டென்ஷனா சொன்னதா இருக்கலாம், சொல்லாம இருக்கலாம். அது அவங்கவங்க இஷ்டம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்னும்போது, ரஞ்சித் சார சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து மஞ்சரி சொல்லும்போது, அப்ப கூட டாஸ்க் புரியலையா? இப்ப கூட உங்களுக்கு டாஸ்க் புரியல பார்த்தீங்களா? அப்படிங்கிற மாரி ஏதோ ஒண்ணு தீபக் முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு அவர ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சதே, டைட்டில் வின்னர் கூட உட்கார வச்சதே பெரிய பெருமை மாரி ஒண்ணு பண்ணிட்டு நடுநடுல எழுந்து அவர் பண்ணதெல்லாம் கொஞ்சம் அலப்பற ஜாஸ்தியா தான் இருந்தது. 25 இயர்ஸ் ஆஃப் ஆங்கரிங், 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் விஜய் டிவி அப்படிங்கிறது சீனியர் ப்ராடக்ட் அப்படிங்கிறத அப்பப்போ அவரோட பாடி லாங்குவேஜும் பிஹேவியரும் அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ண மாதிரியே இருந்தது. அது கொஞ்சம் இரிட்டேட்டும் தான் ஆச்சு. இதுக்கு மேலே அவங்க ஒய்ஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுத்தும் வேற பேசியிருக்காங்க, தீபக் ஒய்ஃப். அதுக்கப்புறம் தீபக்கோட ஃப்ரெண்ட்ஸை நிறுத்தி பேசினது சஞ்சீவ், அப்புறம் இன்னொருத்தர், அவர் பேர் எனக்கு தெரியல, அவரும் இவங்க பிரீத்தியும் தான் பொம்மலாட்டம் சீரியல் நடிச்சிருப்பாங்க. அந்த சீரியல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சன் டிவியில். ஸோ பிரீத்தியும் அவரும் தான் இன்னொரு ஃப்ரெண்டு சஞ்சீவில் அந்த இன்னொருத்தர் அவரும் 2 பேரும் பேராக தான் அந்த பொம்மலாட்டம் சீரியல் நடிச்சிருப்பாங்கன்னா, ஸோ இவங்கெல்லாம் தீபக்கோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட்டம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை தாங்க தூக்கி வச்சு பேசுவாங்க. இதில் என்ன ஹைப் இருக்குது அப்படின்னு தெரியல. நீங்கள் கிட்டத்தட்ட இந்த ஷோ வந்து பிக் பாஸ் கொண்டாட்டமாக நடத்துனீங்களா, இல்லை விஜய் டிவி சீனியர் ப்ராடக்ட்ஸ்க்கு, இல்லை நீங்கள் நினைக்கிற சீனியர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடத்துனீங்களான்னு தெரில. பிக் பாஸ் கொண்டாட்டம்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கு நடக்கணும். எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு மரியாதையோ, ஈக்குவலான ஒரு அந்த ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ஸு, இல்லை இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கான விஷயத்தை வந்து அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மோடு கொண்டு போய் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பண்ணால் பரவாயில்ல. அதுலேயுமே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு தேவையான ஆட்களுக்கோ, சீனியர் ப்ராடக்ட்ஸ்க்கோ, இல்லை விஜய் டிவி தூக்கி கொண்டாடணும்னு நினைக்கிறவங்களுக்கோ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா, அது விஷால் ஆகட்டும், தீபக், முக்கியமாக ஃபஸ்ட்டு தீபக் தான் அதில் வருவார், ரஞ்சித் ஆகட்டும், அதுக்கப்புறம் சுனிதாவாகட்டும், எனக்கு புரியல. இப்போ நீங்கள் பிக் பாஸ் கொண்டாட்டம் பண்ணீங்களா, இல்லைனா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கான ஒரு செலிப்ரேஷன் பண்ணீங்களா? அதாவது சீனியர் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் நினைக்கிற வேல்யூபிள் சீனியர் ப்ராடக்ட்ஸ்க்கு பண்ணீங்களான்னு ஒரு பெரிய கொஸ்டின் வருதுன்னா, இந்த இடத்துல தீபக்கோட அலப்பறை தாங்கலை. அதுக்கப்புறம் வந்து டைட்டில் வின்னராக இருக்கிற முத்துவுக்கு நீங்கள் கொடுக்கறது ஓகே தான். ஆனால் அந்த முத்துவோட சேர்த்து தீபக்கை ஒட்டி வைக்கிறதோ, தீபக்கோட சேர்த்து முத்துவை பண்ணி பேசுகிறதோ, அது ஒன்றும் ஃபேராக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. வேணும்னே ஹைப் கொடுத்தா மாதிரி தான் இருந்தது. ஆனால் கிடைச்ச இடத்துலலாம் சௌந்தர்யாவை மட்டும் தட்டினதோ, இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பண்ணதோ வந்து ஏதோ ஒரு இடத்துல இது பார்ஷியலாக தான் இந்த ஷோ நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சுது. இப்போ சௌந்தர்யாவுக்கு வந்து இப்பயும் அந்த டாஸ்க் புரியல, அந்த எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்ற இடத்துல அவங்க ஏதோ ஒன்று சொல்ல போய், இதை வந்து தீபக் வந்து இப்போ கூட அவங்களுக்கு டாஸ்க் புரியலன்னு சொல்கிற இடத்துல இப்போ அவங்க முத்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு வந்து கேமே புரியலை, அதாவது டாஸ்க் புரியலன்னு, அதாவது அந்த புரியலன்னு தீபக் சொன்னேன். உடனே முத்து சொல்கிறாரு, இவங்களுக்கு வந்து இவங்க டாஸ்கே விளையாடல, இவங்களுக்கு கேமே புரியலையா, ஆனால் அதை பற்றி இவங்க ஃபீல் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் வந்து நான் விளையாடவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி சௌந்தர்யம் மட்டம் தட்டி பேசினது. ஆனால் அவர் சிரிச்சிட்டே பேசிட்டாரா, அவர் காமெடி பண்ணாராம். ஓகேங்களா? அப்போ வந்து அவர் காமெடி பண்ணுற இடத்துல வந்து அவர் கலாய்ச்சா அது தப்பாக தெரியல. ஆனால் ஒருத்தவங்க வந்து இருக்கிற ஒப்பீனியனை ஸ்ட்ராங்காக வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை காமெடியாக சொல்ல தெரியல, ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை வன்மம்னு சொல்கிறீங்கன்னா எனக்கு தெரியல. முத்துக்குமரன் ஃபேன்ஸு வந்து எந்த மாதிரி வந்து அதை வந்து ஒரு சைடுக்கு மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ இந்த இடத்துல முத்து அந்த கொஸ்டினை வச்சோன்னே சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆமாம் எனக்கு புரியாமல் பண்ணாமல் தான் நான் வந்து ரன்னர் இவ்வளோ தூரம் வந்திருக்கேனா, ரன்னர் இருக்கனா அப்படிங்கிற இவ்வளோ தூரம் வந்திருக்கனா அப்படின்னும் போது பிரியங்கா உடனே வந்து சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்றாங்க. ஸோ அந்த இடத்துல உடனே சுதாரிச்சுக்கிட்ட முத்து வந்து, என்னடா இது வந்து சௌந்தர்யா கேள்வி கேட்டோடனே சௌந்தர்யா ஆர்மிலாம் கொந்தளிச்சிருவாங்களே அப்படின்னும் போது உடனே சட்டிலாகி சரண்டர் ஆகிடுறாரு. உங்களுக்கு ஒன்று தெரியாது, நான் தான் சௌந்தர்யா ஆர்மிக்கே தளபதி அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிடுறாரு. நீங்கள் ஆர்மிக்கு தளபதிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா சவுண்ட் ஆர்மி உங்களை விட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கோ தீபக்குக்கோ உள்ள சவுண்ட் ஆர்மிக்கிட்ட ஒரு பயம் இருக்குன்னா அது கண்டிப்பாக இருந்தே தான் ஆகணும். இல்லைனா நீங்கள் மற்ற எத்தனை பொண்ணுங்களை உள்ளே வச்சு கலாய்ச்சிருப்பீங்க, எவ்வளோ மட்டம் தட்டியிருப்பீங்க, சவுண்டு கிட்ட மட்டும் அது செல்லுபடி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உள்ளுக்கு இன்னமும் சவுண்டு மேலே நீங்கள் வன்மமாக தான் இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு என்னென்னா தீபக் வந்திருக்கணும், இல்லை விஷால் வந்திருக்கணும் ரன்னராவோ, இல்லைனா ஒரு டாப் 3க்குள்ளேயோ. பட் ஆனால் இவங்கெல்லாம் வராமல் வந்து சௌந்தர்யா எப்படி வந்தாங்கன்னு உள்ளுக்கு இன்னமும் தீபக் அந்த கோவம் இருக்குது. இன்னமும் வந்துட்டு
டைட்டில் வின்னருக்கு அந்த கோவம் இருக்குது அப்படின்னா, அப்போது அந்த இடத்துல அந்த கோவத்தை தான் தீபக்கோட ஒய்ஃப் வெளியிலயும் வந்து சௌந்தர்யாவோட விஷயத்தை உள்ள அவங்க ஃப்ரீ டாஸ்கில் போய் அட்ரஸ் பண்ணி அதை பேசியிருந்தா கூட ஓகே. அங்கே பேசாமல் அவங்க இன்டர்வியூவில் வந்து சௌந்தர்யா பற்றி இப்படி பண்ணால் எப்படி அப்படின்னு சொன்னதெல்லாம் தீபக் வர வேண்டிய இடத்துல சவுண்ட் வந்தாச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இதே கோவத்தை விஷால் வந்திருந்தா ரன்னராக வந்திருந்தா காட்டியிருப்பீங்களான்னு கேட்டால் காட்டலை. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு கோவம்னா உங்களுக்கான விஷயத்து ஒன்று கிடைக்கலன்னா அதுக்கு போட்டிக்கு நின்று எல்லார் மேலேயும் உங்களுக்கு கோவம் வரணும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆள் மேலே மட்டும் வருது அப்படின்னா திருப்பி இது பாய்ஸ் டீம் பாய்ஸ் கேங் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிதா அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அப்போது முத்துக்கு வந்து தீபக் வந்தால் பரவாயில்ல, விஷால் வந்தால் பரவாயில்ல, ஏன் ஒரு பீரியடில் அருண் அண்ணா வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் வந்து சௌந்தர்யா வரக்கூடாது, இல்லைனா ஜாக்லின் வரக்கூடாது, இல்லைனா மஞ்சரி வரக்கூடாது, இல்லைனா பவித்ரா சுத்தமாக வரக்கூடாது. நீங்கள் யோசிச்சது எனக்கு புரியவே இல்லை. ஜாக்லினும் வரக்கூடாதுன்னு நீங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலை முத்து. பட் ஆனால் ஜாக்லினா தீபக்கான்னு எடுத்துருந்தா நீங்கள் ஜாக்லின்கா சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, தீபக்கை தானே சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஒரு இடத்துல மஞ்சரியா தீபக்கான்னு எடுத்திருந்தா கூட நீங்கள் மஞ்சரி பக்கம் நின்றுருப்பீங்களான்னு தெரியாது, தீபக் பக்கம் தான் நின்றுருப்பீங்க. அப்படின்னா இந்த ஒரு பார்ஷியல் கேம் தான் முத்துக்கிட்ட பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அந்த வாயில் வடை சுடுறதுன்ற கதை தான் அவருக்கு நிஜமாவே ஒரு பொருத்தமான விஷயமா இருக்கும். அப்படின்னும் போது அப்படி அப்போ வாயில தான் வடை சுட்டாரா, ஒன்றுமே பண்ணலையா, டாஸ்க் விளையாடலையான்னு கேட்டால் டாஸ்க் அப்படி பார்த்தா எல்லாருமே தாங்க டாஸ்க் விளையாடுங்க. நீங்கள் சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் கேம் ஆடல அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொன்னால், அதே ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ் தீபக்கும் ஒன்றுமே கேம் ஆடலையே. அப்போ தீபக் சேஃபர் சைடுக்கு டீம் வந்து அதை வெளிப்படுத்தவே இல்லாமல் சூப்பராக வந்து கேப்டன்சி நல்லா இருந்தது, ஜென்யூன் ஜென்டில்மேன்லாம் ஒன்று கொடுக்குறீங்கன்னா சௌந்தர்யா ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணியிருக்காங்கங்க. இது ஒரு இடத்துல ராணுவம் சொன்ன மாதிரி தான். இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ராணுவம் சொல்வாருங்களே, என்ன தான் பண்ணுற இந்த வீட்டில் நீ அப்படின்னும் போது, இந்த வீட்டில் வந்து சீரியஸாக கேம் ஆட நிறைய பேர் இருக்காங்க, டிபேட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வந்து ஒரு ஜாலியாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைல்ல, அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு ராணுவம் சொல்லிட்டாலுமே அந்த வேலையை சொல்லாமல் செஞ்சது வந்து சௌந்தர்யா தான். அதாவது நீங்கள் பெஸ்ட் என்டர்டெய்னர்னு அந்த வீட்டில் வச்சிங்கன்னா கேம் ஆடினது அவர் ஃபேராக ஆடினாரோ ஃபேராக ஆடலையோ, வாயை வச்சு ஆடினாரோ இல்லை தமிழை வச்சு ஆடினாரோ, ஏதோ ஒன்று நீங்கள் வந்து நல்லா கேம் ஆடினாரு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் முத்து கொண்டு கொடுப்பீங்கன்னா என்டர்டெயின் பண்ணது அப்படிங்கிற இடத்துல சௌந்தர்யாவுக்கு கொடுத்தது தப்பே இல்லை. அந்த இடத்துல விஷாலை கம்பேர் பண்ணும்போது விஷால் ஆனது ஒரு சரி ஓகே, அதை பற்றி நான் பேசின உடனே விஷால் ஃபேன்ஸ் பொங்கிடுவாங்க. ஆனால் அது கேமோ இல்லாமல் என்டர்டெயினோ இல்லாமல் ஒரு விதமாக அது வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் ஆனால் சௌந்தர்யா கேம் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்ததுங்க. அவங்க சிரிக்கிறதாகட்டும், அவங்க ஒரு டான்ஸ் பண்ணதாகட்டும், இல்லை யதார்த்தமாக இப்போ கூட அவங்க கவுண்டர் கொடுக்கும்போது அவங்க யதார்த்தமாக இப்போ கூட அவங்க கேட்ட கொஸ்டின் புரியலையாமா அப்படின்னு தீபக்லாம் கலாய்ச்சாலுமே எனக்கு என்ன வருமானோ அதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து அவங்க கேம் யதார்த்தமாக இருந்து அவங்க தலைக்கீழே படுத்து உட்காந்துக்கிட்டு சேரில் பண்ண அந்த விஷயமாகட்டும், இது ஒரு ஃபேன்ஸ் மீட்டில் கூட ஒரு ஃபேன் கூட சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து யாராலுமே பண்ண முடியாது, நீங்கள் பண்ணதை நாங்கள் ரசித்தோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு பாட்டி, சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க பாட்டி வரைக்கும் அவங்களுக்கான அந்த க்யூட்னஸை ஒரு எல்லாருமே ரசித்தோம். எனக்கு கூட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னாலுமே அவங்க ஒன்றுமே பண்ணலங்கிறத கூட ஒரு க்யூட்டாக நம்ம என்ஜாய் பண்ணுற இடத்துல அவங்க என்னமோ ஒன்று இருந்தது, அவங்கக்கிட்ட அந்த ஒரு அட்ராக்ஷன் இருந்தது, அந்த ஒரு வைப் இருந்தது. அவங்க இன்டென்ஷனாக யோசிச்சு கூட அந்த கேம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஆடி இருந்தால் கூட ஜனங்க அவங்க ரசிச்சிருப்பாங்களான்னு தெரில. எனக்கு இதுதான் வரும், எனக்கு இதுதான் வந்துச்சு, இல்லை என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறத அவங்க யதார்த்தமாக பண்ணது நிறைய பேரால் புரிஞ்சுக்க முடியுது, அந்த வைப் கூட கனெக்ட் ஆக முடிஞ்சுது. நீ வந்து மோதி அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்ன வருதோ அதை பண்ணு, அது யதார்த்தமாக பண்ணு, அது நார்மலாக இருக்கிற பட்சத்தில் அது ப்ரொடக்டிவாக போய் பர்சன்ஸ்க்கு ரீச் ஆகும், ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும்னா அது அப்படி ரீச் ஆனது தான் சௌந்தர்யானா அவங்க ஒரு என்டர்டெய்னர் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லைன்னா உங்களுக்கே அவங்க ரன்னராக வந்ததில் அவ்வளோ ஒரு கடுப்பு சலுப்பு அப்படின்னும் போது அவங்க மட்டும்தான் பிஆர் வச்சுருக்காங்க, அவங்க மட்டும்தான் வந்துட்டு பிஆர் வச்சு வின் பண்ணாங்க அப்படின்னா முத்துக்கும் தான் பிஆர் இருந்தது, எல்லாருக்குமே தான் பிஆர் இருந்ததுன்னு சொல்கிற இடத்துல அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் அதை நாசுக்காக சொல்லிட்டாங்க, அருண்கோ தான் இருந்தது அப்படின்போது இது காசு கொடுத்து பண்ணுறது காசு கொடுக்காம பண்ணுறதெல்லாம் இல்லைங்க. ஒரு காசு கொடுத்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காசு இருக்குது இல்லைன்றதை மீறி அவங்க அதை பண்ணும். அது தீபக் ஏதோ சொல்லியிருக்காரு, இப்போ உள்ளே வந்து அந்த பிஆர் விஷயத்தை அவ்வளோ பெருசாக பேசின தீபக் வந்து வெளில வந்து ஏன் பிஆர் சப்போர்ட் பண்ணுறாரு, அது தப்பு கிடையாது அப்படின்னா அதை சொல்லிட்டா சௌந்தர்யா ஃபேன்ஸ் சும்மா விட மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உள்ளுக்கு அவருக்கு சௌந்தர்யா மேலே கோவம் இருக்குது, அதை தான் அவங்க ஒய்ஃப் கொட்டுனாங்க. அவங்க ஒய்ஃப் ஃபேன்ஸ் மீட்டில் சொல்லும் போதுமே, தீபக்கோட ஃபேன்ஸ் மீட்டில் சொல்லும் போதுமே, பார்த்துமா கமெண்ட்ஸ்லாம் இது பண்ண போகிறாங்க, கமெண்ட்ஸில் ட்ரால் பண்ண போகிறாங்கன்னு அவர் சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கு பயந்து தான் அவங்க ஒய்ஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் சௌந்தர்யாவை பற்றி தீபக்கோட ஒய்ஃப் சொன்னது நிறையவே கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போயிடுச்சு. ஆனால் இங்கேயுமே அருணை பற்றி அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னும் போது அருண்கோ பிஆர் இருக்கு, சௌந்தர்யாக்கோ பிஆர் இருக்குன்னு ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டது அவங்க 2 பேர் தான் அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள வந்து மட்டன் தட்டணுன்றதுக்காகவே தீபக் ஒய்ஃப் பேசின மாதிரி தான் இருந்தது. அப்போ நீங்கள் ஏன் வந்துட்டு இவங்கள பேசலை, முத்துவை பேசலை அப்படின்னா முத்துக்கும் பிஆர் இருக்கு, ஏன் நீங்கள் பேசலை,
ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நீங்கள் வந்து முத்துவை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் 2 நாள் முத்து வந்து தீபக் அண்ணன் கூட தான் நான் பிக் பாஸ் ஷோ கொண்டாட்டம் வர முன்னாடி கூட ஒரு சின்ன சின்ன ட்ரால்ஸ் அங்கே பார்க்கும்போது ஜாக்லின் கிட்ட தான் அவர் சொல்கிறார், நான் 2 நாள் எங்கே இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன், பிஸியாக இருந்தேன் அப்படின்னு ஜாக்லின் மஞ்சரிலாம் கேட்கும்போது அந்த ஜாக் அண்ட் சில் அவங்களோட யூடியூப் சேனலில் இருக்கும். கேட்கும்போது நான் 2 நாள் தீபக் அண்ணா வீட்டில் தான் இருந்தேன், தீபக் அண்ணா கூட தான் தூங்கினேன் அப்படின்னும் போது எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் வந்து வெளில இந்த பாண்டிங்கை காட்டணுன்றதுக்காக உள்ளே ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்களா, இல்லை உள்ளே கிரியேட் பண்ணதை வெளில மெயின்டைன் பண்ணோங்கிறதுக்காக ஒன்று பண்ணுறீங்களா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜனங்களை முட்டாளாக்கி ஷோவே முடிஞ்சிச்சு பாஸ், நீங்கள் இன்னமும் எதுக்கு இந்த ஒரு சீன் போட்டுட்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பார்க்கலாம் எங்களோட அண்ணன் தம்பி பாசம் எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதை வந்து நீங்கள் வெளில பண்ணிக்கோங்க, பண்ணாதீங்க. பட் ஆனால் இதை கொண்டாடுற ஒரு டீம் வந்து கோ கேங் ரியலாக உண்மையாக இருக்காங்க, செய்கிறாங்க, இல்லை அவங்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் முத்து தீபக் விஷயத்தையே ஹைப் காட்டி பிக் பாஸ் கொண்டாட்டத்துலையும் பண்ணுறீங்க அப்படின்னா தீபக் உங்களோட சேனல் ப்ராடக்ட் தான், சீனியர் ப்ராடக்ட் தான். நீங்கள் அவரை பாசிட்டிவாக தான் காட்டியிருக்கீங்க, அவருக்கு சேனல் சப்போர்ட் இருந்ததுனால தான் அவர் தள்ளி வந்தார், இவ்வளோ தூரம் வந்து தள்ளிக்கிட்டு வந்தார் ஷோவில் அப்படின்னு சொன்னால், அப்போ சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் சப்போர்ட் இருந்ததுனால தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இவங்களுக்கான ஒரு விஷயம். சேனலே அதான் நான் ஆல்ரெடி சொன்னதான், பிஆர் சப்போர்ட் சௌந்தர்யாக்கு இருக்குது, இல்லை நீங்கள் பிஆர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சௌந்தர்யாவை ப்ளேம் பண்ணுறீங்க, அது அவ்வளோ குத்தமாக சொல்கிறீங்க அப்படின்னா சேனல் சப்போர்ட்டே தீபக் இருக்கே, அப்போ பரவாயில்லையா? அப்போ சேனல் சப்போர்ட் தீபக் இருக்குன்னு தெரிஞ்சதுனால, அதை சென்ஸ் பண்ணதுனால தான் முத்து அவர் கூட கேம் ஆடுறத சட்டில் ஆக்கிட்டு அவர் கூட பாண்டிங் கிரியேட் பண்ணுறத ஒரு விஷயமாவே ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு முன்னாடியே ஆரம்பித்தார். அப்படின்னா இந்த இடத்துலையுமே சமுத்திரக்கனி அவர் வந்து சார் வந்து டைரக்டர் அப்படின்னும் போது அவர் வீடியோ காலில் விட்டு அப்பயுமே தீபக் ஒரு ஹைப் ஏற்றினதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கடுப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இன்னொன்று நான் சொல்லணும்னா சமுத்திரகனி சாருக்கு பிக் பாஸ் பற்றின ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன்லாம் பெருசாக இல்லவே இல்லைங்க. இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 3லயோ 4லயோ சேரன் சார் வந்திருப்பார்ல டேரக்டர், அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், அவரோ இல்லை இவரே சொல்லியிருப்பார், சமுத்திரகனி சாரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். நான் சேரன் கிட்டேயுமே கேட்டேன், உனக்கு வந்து ஒரு நல்ல டேரக்டர் இல்லைனா உனக்கான ஒரு அங்கீகாரம் சொசைட்டியில் இருக்குது, நீ பிக் பாஸ் உள்ள போயிட்டு ஏதாச்சும் நிறைய கான்ட்ரவர்சியில் மாட்டிட்டீங்கன்னா உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இருந்தாலும் அவரோட பர்சனல் ரிஸ்கில் அவருக்கான பர்சனல் ஒப்பீனியனில் அவர் உள்ளே போயிருக்காரு, அது அவர் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சமுத்திரகனி சாரே சொல்லும்போது, ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சியான ஷோ, இது உள்ளே போயிட்டா இருக்கிற பேரை மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஹைப் கொடுக்கலான்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே சமயத்தில் அதை டவுன் ஆக்கிக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸும் ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னா அந்த ஷோவை பற்றி பெருசாக ஒரு ரொம்ப ஹைப்பாக வந்து சமுத்திரகனி சாருக்கு இல்லைன்னும் போது அவர் சேரன் சார் உள்ளே போகும்போது அது சொல்லியிருக்கார், வேணான்னு சொல்லி அவர் உள்ளே போயிட்டு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல சேனல் அவர் பேரை ஓரளவுக்கு காப்பாற்றுது. ஏன்னா அந்த சீசனில் வந்து அந்த சீசனில் ஒரு பொண்ணு கூட சேரன் சார் மேலே தப்பாக ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு அதுக்கப்புறம் அதை கமல் சார் கிளியர் பண்ணி சேரன் சாரை வந்து ஆனஸ்ட்டாக ஜென்யூனாக வந்து நல்ல பேரோட வெளில அனுப்பிச்சிருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி சமுத்திரகனி சாருக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத அந்த பிக் பாஸ் ஷோவில் சமுத்திரகனி சாரையே உள்ளே விட்டு நீங்கள் வந்து தீபக் ஒரு ஹைப்பு கொடுத்து அதுக்கப்புறம் முத்துக்குமரனுக்கு ஒரு ஹைப் கொடுக்கணுன்றதெல்லாம் அதெல்லாம் என்ன சொல்கிறது, அப்படியே இதுக்குன்னே க்ரியேட் பண்ணி பண்ண மாதிரி தான் இருந்தது, ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்ப கமர்ஷியலாக இருந்தது, டிஆர்பி ஏற்றுறதுக்காக பண்ண மாதிரி இருந்தது. இது கோ வித் த ஃப்ளோலலாம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக்கோட ஃப்ரெண்டாக வந்து சஞ்சீவ் இருக்கிற பட்சத்தில் சஞ்சீவ் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு நான் சொன்னீங்களா, அவர் வந்து பேசும்போது சௌந்தர்யாவை அவ்வளோ பிடிக்கும்னு அவங்க ஒய்ஃப்கே பிடிக்கும்னு அவர் சொல்கிறார். நான் தீபக்கை பாராட்டுறதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் பாராட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் வந்து சௌந்தர்யாவும் சொல்கிறார், சௌந்தர்யா நான் வந்து பெருசாக அவரும் பிக் பாஸ் வந்திருக்கார் போல், என் ஒய்ஃப் வந்து உனக்காக ஓட்டிங் போடணும்னு மிஸ்டு கால் கொடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 1000 கால் வந்து மிஸ்டு கால் கொடுத்துருப்பாங்க, நான் பிக் பாஸ் பண்ணும்போது கூட எனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு தெரியாது, அதே மாதிரி வந்து உங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்குன்னா அது நிஜம்தான். அப்படிங்கிற பட்சத்தில் என் ஒய்ஃபே நான் பக்கத்துலேருந்து அது பார்த்துருக்கேன், அவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிற இடத்துலையும் ஜாக்லினுக்கு அவர் சொல்கிற இடத்துலையுமே ஜாக்லின் நான் வந்து ஏன் சீரியல் தான் இதுவாக இருக்கும், ஏன் சீரியல் நான் நடிச்சதை பார்த்து நானே அழுவேன் அப்படின்னா உங்களோட எவிக்ஷனில் நானே அழுதுட்டேன் அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் இவங்கெல்லாம் தாங்க என்னமோ ஒன்று அந்த ஷோவில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கப்பை கொடுத்துட்டு அவருக்கான டைட்டில் வின்னர் அப்படிங்கிற இடத்துல கொண்டாடாமல் போங்க, அது வேறு விஷயம். ஆனால் கப்பு வாங்கலன்றதுக்காக ஜாக்லினை நீங்கள் மட்டம் தட்டுறதோ இல்லைனா ரன்னராக வந்துட்டாங்க அவங்க வின்னர் ஆகலை, இல்லை பிஆர் வச்சு தான் ரன்னராக வந்தாங்கன்னு சொல்லி இன்னமும் அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷனும் கொடுக்காம நீங்கள் மட்டம் தட்டி பேசிகிட்டே இருக்கிறது தீபக் ஒய்ஃப் மாதிரி ஆளுங்க, இல்லை வந்து அதாவது சௌந்தர்யாவை ஆகட்டும். அப்புறம் வந்து நீங்கள் சௌந்தர்யாவை குறை சொன்ன நீங்கள் ஜாக்லினுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று பண்ணார் இல்லை காலில் வச்சு பண்ணது, அதையும் சொல்லலை. அருணை குறை சொன்ன நீங்கள் அதே அருணை உங்கள் தீபக் வந்து ட்விஸ்டர்னு சொன்னார் இல்லை, அதையே சொல்லலை. அப்படின்னும் போது உங்கள் ஹஸ்பண்டுக்கு போட்டியாக இருக்கவங்க அப்படின்ற பட்சத்தில் முத்துக்குமரனும் ஒரு வகையில் போட்டி தான்,
சேனல் வந்து தீபக்கை ரன்னராவது ஆக்கணும் வின்னராவது ஆக்கணும்னு பார்த்தாங்க. வின்னர் ஆக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னு ரன்னர் ஆக்கணுன்ற மாதிரி பண்ணாங்க. ஆனால் ஃபேட்மேன் உள்ளே போய் தீபக் மேலே இருக்கிறது எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணதுனால அந்த இடத்துல தீபக்கை நீங்கள் வெளில எவிக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சேனல் அப்படி பண்ணாங்க. இல்லைனா ஃபேட்மேன் உள்ளே போய் தான் வந்து தீபக் எவிக்ட் ஆனாருன்ற கோவத்தில் தீபக்கோட ஒய்ஃபுக்கு ரவீந்தர் சார் மேலே ஃபேட்மேன் சார் மேலே ஒரு கடுப்பு இருக்குது அப்படின்னா இன்னமும் அந்த வன்மம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இல்லாத மாதிரி வெளில ஒன்று நடிச்சிட்டு இருக்காங்க. இது ஓகே, அவங்க இஷ்டம். ஆனால் வன்மம் கண்டினியூ ஆக இது வந்து இந்த டாபிக் போயிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் அது சட்டிலாக ஆயிடுச்சுன்னா அதை நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வேலையை பார்க்கலாம், இல்லை பிக் பாஸ் அல்டிமேட் பற்றி பேசலான்றதுக்காகவாது இந்த ஒரு டாக்ஸிக்கான இந்த டாப்பிக்குக்கெல்லாம் ஒரு க்ளோஷர் கொடுக்கணுன்ற வகையில் டாக்ஸிக் இல்லைன்னு சொல்லியாச்சும் இதை க்ளோஸ் பண்ணுங்கப்பா, இதை கண்டினியூ பண்ணாதீங்க அப்படின்னு தான் இருக்குது. நம்மளுக்குமே இதை பற்றி திருப்பி பேசுறதுக்கு கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து சோஷியல் மீடியாவில் அட விடுங்கப்பா போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குன்னும் போது பிக் பாஸ் அல்டிமேட்லி ஒரு ப்ரொமோ வந்தாலோ இல்லை அதை பற்றின விஷயங்கள் வந்தாலோ தான் இது ஸ்டாப் ஆகும் அப்படின்னா. ஸோ நம்மளுமே நம்ம ரிவ்யூவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருசாக எனக்கு பேச இஷ்டம் இல்லை அப்படின்னாலுமே அங்கங்கே இருக்க பிட்ஸ் அண்ட் பீசஸாக பேசிடலாம் அப்படின்னும் போது இதில் முத்துக்குமரன் பற்றி நான் ஒன்று சொல்லணும். இதில் வந்து வாயை வச்சு தான் அவர் வின் பண்ணார், வாயில் வடை சுட்டார் அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிற பட்சத்தில், அப்போ போன சீசன் அர்ச்சனா அதை தான் பண்ணாங்கன்னு முத்து ஒரு இடத்துல சொல்கிற பட்சத்தில் அர்ச்சனா பண்ணது அவங்களுக்கான டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தன்னை அந்த இடத்துல சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கோ சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை ஆப்போசிட்டில் ஒரு டாக்ஸிக் டீம் இருக்குது அவங்களுக்கான இடத்த வந்து இதே வந்து பிரதீப் ஒரு விஷயம் அப்படி நடக்கலை அப்படின்னா அர்ச்சனாக்கு இவ்வளோ சப்போர்ட் வந்திருக்குமான்னு தெரியாது. பிரதீப் வெளில போனதுனால ஜனங்களோடது அந்த கோவமோ இல்லை ஜனங்களோடது அந்த அக்ரெசிவ்னஸோ இல்லை அதில் சட்டில் ஆக்கிற விதத்துலையோ இல்லை அந்த 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 சீசனில் அந்த டிஆர்பி எப்படியாவது ஏற்றணும் அப்படின்னும் போது ஜனங்களுக்கு அந்த ஆப்போசிட் டீம் மேலே இருந்த கோவத்தை குறைக்கணும்னா அர்ச்சனாவை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அது வேறு வழியே இல்லாமல் என்னமோ சொல்லுவாங்களே இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி பிரதீப் வெளில போனாலும் பிரதீப் இடத்துலையோ இல்லை பிரதீப்புக்கு கவுண்ட்ரு வந்து எங்கே கொடுத்துருக்கணும் அவர் இருந்தால் அந்த கேம் எப்படி போயிருக்கோம் அப்படிங்கிற இடத்துல அதை வந்து அர்ச்சனா வந்து பிடிச்சிட்டதுனால ஏதோ ஒரு இடத்துல அர்ச்சனா அந்த சீசனில் வின்னர் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசமாவோ இல்லை தனக்கான விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுத்த விஷயமாவோ இல்லை பிரதீப்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த இடத்துலையும் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற அவங்க வாயை மட்டும் வச்சு வின் பண்ணல, அந்த சீசனே டாக்ஸிக்காக இருந்தால் அந்த இடத்துல பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து எல்லார் கூடயுமே சண்டை போட்டாங்க அந்த சீசனில், இன்க்ளூடிங் விஷ்ணு, தினேஷ், மணி, ரன்னரா வந்த மணி, இந்த சைட் பூர்ணிமா, எல்லார் கூட யாரையுமே அவங்க விட்டு வைக்கல. நிக்சன் எல்லார் கூடயுமே அவங்க சண்டை போட்டாங்க, எல்லார் கூடயும் அவங்க கேம் ஆடினாங்க, இன்க்ளூடிங் விசித்ரா. எந்த விசித்ரா தனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஒரு இடத்துல அவங்களால இவங்க ஹைப்புக்கு தெரிஞ்சாலுமே அதே விசித்ரா மேடம் கூட அவங்க சண்டை போட்டாங்க. ஆனால் முத்து அப்படி போட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. முத்து இஸ் ஒன்லி கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருந்து. பட் த ஒன்லி திங் இஸ் ஹீ இஸ் டன் மேஜிக் வித் தூய தமிழ். இதுதான் நான் சொல்ல நினைத்தேன். பட் த ஒன்லி திங் இஸ் ஹீ இஸ் டன் மேஜிக் வித் தூய தமிழ் மற்றும் தெளிவான தமிழ். ஆனால் அவர் பேசிய தமிழில் சில உண்மைகள் மறைக்கப்பட்டன, பல பொய்கள் சமாளிக்கப்பட்டன அறம் என்ற பெயரில். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை புரிஞ்சுக்காம வந்துட்டு அவர் தமிழ் பேசினாரு, என்ன சொல்கிறது, தமிழ் பேச்சு என் மூச்சு அப்படிங்கிற அந்த ஷோவில் கலந்துக்கிட்டாரு, மண்ணின் மைந்தன் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஹைப்பாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாயில் வடை சுடுறாரு அப்படின்னு எல்லாருமே அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போதோ இல்லை அதை வந்து சொல்லும் போதோ அவர் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு. பசியில் இருக்கிற எல்லாருமே பசியில் இருக்கும்போது வடை சுட்டு போட்ட வியாபாரம் ஆயிடுச்சு, இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து வடையை சுட்டு போட்டதோ அவங்க பசி ஆற்றினதோ தப்பே கிடையாது. பசி இல்லாதவங்களுக்கும் வடை நல்லா இருக்கா சாப்பிடு ஆனால் நான் தான் சுட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி விற்றது தான் அங்கே விஷயமா இருக்குது. அப்படின்னா தேவைப்படுறவங்க அந்த வடையை வாங்கி சாப்பிட்றது ஓகே, தேவை இல்லாதவங்களுக்கும் நீங்கள் வந்து கூப்பிட்டு விற்றது அப்படிங்கிறத ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னும் போது இந்த இடத்துல நான் பசின்னு அவர் மீன் பண்ணுறத நான் ஜனங்களுக்கிட்ட இருக்கேன் தமிழ் பசி அப்படிங்கிறத தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ்னு நம்ம சொல்லிட்டு இருக்க இடத்துல தமிழ்நாட்டிலையுமே நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அப்படிலாம் வர இடத்துல ஸ்கூலில் கூட இங்கிலீஷ் பேசினாதான் வந்து பெருமை அப்படின்னு பேசுகிற இடத்துல தமிழ் வந்து ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ணுற இடத்துல இல்லை. தமிழ் பேசினா இன்டர்வியூவில் கூட ஒரு தமிழ் பேசினா என்ன ஆக போகுது, இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் வந்து அது ஒரு வேலைக்கோ கரியருக்கோ இல்லை சொசைட்டிலோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்குற இடத்துல இந்த இடத்துல தமிழ் பேசியும் ஜெயிக்க முடியும், தமிழை வச்சு ஒரு ஷோவையே வின் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல நம்ம குழந்தைங்க அழகாக தமிழ் பேசுகிறத ரசிக்கணும்
பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே அங்கே இங்கிலீஷ்க்கான ரெக்கக்னேஷனை தான் நம்ம கொடுக்கணும், என்ன சொசைட்டி அதை தான் கொடுக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு சொசைட்டி ரெப்ளிகாவாக இருக்கிற ஷோவில் தமிழை பேசி அந்த ஷோவை வின் பண்ண முடியும்னா அந்த தமிழை அழகாக பேசினது அவருக்கான ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இதை நான் சொல்லலை. அவரே இன்ட்ரோலஸ் அவர் வந்து பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஆங்கர் கிட்ட, அதாவது ஹோஸ்ட் கிட்ட, விஜய் சேதுபதி சார் கிட்ட சொன்னதா என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து தமிழ் தான் சார் என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனார். அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் அவர் ப்ளே பண்ணார். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தமிழை பேசும்போதே அவங்க இப்போ நிறைய குழந்தைங்கள்லாம் இந்த சீசனை பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது எதுக்காக பார்த்துருப்பாங்க யோசிச்சிங்கன்னா 2 விஷயத்துக்காக தான் சுவாரஸ்யமாக பார்த்துருப்பாங்க. ஒன்று சௌந்தர்யா பிடிச்ச க்யூட் அவங்க டான்ஸ் பர்ஃபார்மிங்க்கு ஒன்று பார்த்துருப்பாங்க. இன்னொன்று முத்து வந்து தமிழ் பேசுகிற இடத்துலலாம் அவர் பேசும்போதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸோ இல்லை வந்து தமிழ் பிடிச்சவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க, தமிழ் எல்லாருக்குமே பிடிக்குங்க, தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் பிடிக்கல அப்படின்லாம் சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டில்னு இல்லை, சுனிதா மாதிரி ஆளுங்க வெளி ஸ்டேட்லேருந்து வந்தாலுமே தமிழ்ன்றது நம்மளுக்கான ஒரு தாய்மொழி அப்படிங்கிறத விட முதல் மொழி அப்படிங்கிறது ஆணித்தனமான உண்மை அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னாலுமே அந்த இடத்துல தமிழுக்கு போட்டியாக இங்கிலீஷ் வந்தாலுமே தமிழுக்கான ஒரு ப்ரையாரிட்டி இருக்குன்னா, ஆனால் அதை வந்து சொசைட்டியில் ஒரு கமர்ஷியலாக கொண்டு வர முடியாது அப்படிங்கிற இடத்துல, ஏன்னா ஒரு வேலைக்கு போனாலும் சம்பாதிக்கணும்னாலும் ஊர் விட்டு ஊர் போனாலும் மற்ற இடத்துக்கு போனாலுமே தமிழை வச்சு அந்த இடத்த நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. இங்கிலீஷ் தேவைப்படுது, காமன் லாங்குவேஜான இங்கிலீஷ் தேவைப்படுது, இல்லை இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜான ஹிந்தி தேவைப்படுது. அப்படிங்கிற இடத்துல தமிழுக்கான வேல்யூ தமிழ்நாட்டை விட்டு போனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து அதுதான் யதார்த்தமான உண்மைனா, இல்லை அந்த தமிழை வச்சு ஒரு சொசைட்டியோட ரெப்ளிகாவாக இருக்க சோஷியல் ஒரு ஷோவில் அதை ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு இவர் ப்ரூஃப் பண்ணது உண்மைதான்னா அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னா, அதுக்காக அவருக்கு ஓட்டு போட்ட ஒரு கூட்டம் இருக்குன்னா, குழந்தைங்க கூட உட்காந்து அந்த பிக் பாஸ் ஷோ இந்த சீசனில் நிறைய குழந்தைங்க அதை பார்த்தாங்க அப்படின்னும் போது அந்த அங்கிள் எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறார் பாரு, எவ்வளோ சூப்பராக தமிழ் பேசுகிறார் பாரு, நம்ம டிசிப்ளின், ஒபீடியன்ஸ், ட்ரஸ்ட்டு அப்படின்லாம் சொல்கிற இடத்துல அது அழகாக தமிழில் அறம், நேர்மை அப்படின்லாம் வந்து அந்த வார்த்தைங்களை வந்து கோர்த்து பேசின முத்துக்கு வந்து அவரை ரசித்த ஒரு கூட்டம் இருக்காங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது. ஆனால் அவர் என்ன பேசினாரு, நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பேசின தமிழில் சில உண்மைகள் மறைக்கப்பட்டன, பல பொய்கள் சமாளிக்கப்பட்டன. ஏன்னா அது கேம் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். அறம்னு சொல்கிற இடத்துல அவர் அறத்தை எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணாரா அப்படிங்கிறத விட மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சில சமயத்தில் அறத்தை எடுத்து வச்சு அவர் அதை வந்து என்ன சொல்கிறது, அந்த அறத்துக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை. சம்டைம்ஸ் அதை வந்து பூசி மழுப்பிட்டாரு. அது எக்ஸாம்பிள் விஷால், எக்ஸாம்பிள் தீபக்கோட அண்ணன் கேம், எக்ஸாம்பிள் சத்யா வந்து சத்யா அருணை பற்றி வெளியே பேசாதது அப்படிங்கிற இடத்துலலாம், ஏன் ரஞ்சித் சார் அப்படின்லாம் வர இடத்துல அவருக்கான அறம் ரொம்பவே பார்ஷியலாக இருந்தது அப்படிங்கிறது தான் நான் எனக்கான ஒரு விஷயமா அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தது. அப்படின்னும் போது அவர் பேசுகிற தமிழுக்கு நிறைய குழந்தைங்க வந்து அந்த அங்கிள் அழகாக தமிழ் பேசுகிறாரு, இல்லை அந்த அங்கிள் மாதிரி தமிழ் பேசணும், இந்த அளவுக்கு தமிழ் அது வந்து பேச்சு போட்டிக்கோ பட்டிமன்ற போட்டிக்கோ நம்ம ஸ்கூல் டேஸில் என்னதான் அது இங்கிலீஷ் ஸ்கூலாக இருந்தாலுமே தமிழ் காம்படிஷன் நடக்கும், எஸ்ஏ காம்படிஷன் நடக்கும், அப்புறம் வந்து தமிழில் பட்டிமன்றம்லாம் நடக்கும். அப்படின்னும் போது அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவரோடது பிக் பாஸ் ஷோவில் இந்த சீசனில் நிறைய குழந்தைங்களுக்கோ நிறைய பேரண்ட்ஸ்க்கோ அது இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குன்றது யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தமிழை ஒரு முன்னிலைப்படுத்தினதில் எனக்கு சந்தோஷம்தான். அந்த முன்னிலைப்படுத்தின இடத்துல இவருக்கான சுயநலமும் கொஞ்சம் வந்து மற்றவங்கள மட்டம் தட்டின விஷயமும் எனக்கு பிடிக்கல. ஓகே, அந்த கேமில் சுயநலமாக இருக்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு சொன்னால், ஆனால் சுயநலமே இல்லாமல் விளையாடின ஜாக்கை நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதனால தான் ஜாக் வந்து டாப் 3ல் வரலையோ, ஒருவேளை அவங்களும் சுயநலமாக விளையாடிருந்தா வந்திருப்பாங்களோ அப்படின்னா அவங்க டைட்டில் வின்னராக வந்ததை விடவும் டாப் 3ல் வரலங்கிறத விடவும் அவங்க மக்கள் மனசில் நின்னாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படின்னும் போது முத்துவை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஜாக்லின் எந்த வகையிலும் கம்மி இல்லை. அதே மாதிரி ரன்னராக வந்த சௌந்தர்யாவையும் அவங்களோட வின்னிங்கை ஒத்துக்க முடியாமல் ஒரு சிலர் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல. சௌந்தர்யா வெஸ் விஷால்னு நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னா சௌந்தர்யா வந்ததில் எந்த தப்பும் இல்லவும் இல்லை. தேங்க்யூ கைஸ், இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ.